வணக்கம். ஆதியாகமம் புத்தகத்தோட 2ல இருந்து 5 வரையிலான அதிகாரங்கள்ல இருக்கிற ரொம்பவே நாடகீயமான ஆனா அடிப்படையான சில நிகழ்வுகளை அலச போற இந்த வரலாற்று விளக்கப்பதிவுக்கு உங்களை உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் பழங்கால கதை கிடையாது. இது மனித குலத்தோட தொடக்கத்தையும் வீழ்ச்சியையும் காட்டும் ஒரு கால கண்ணாடி. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு பரிபூர்ணமான தோட்டத்துல ஆரம்பிச்ச மனித வாழ்க்கை திடீர்னு நாடு கடத்தப்பட்டு வன்முறையும் மோதல்களும் நிறைந்த ஒரு உலகமா மாறுச்சு. இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற முழு கதையோட மையக்கரு. ரொம்ப சரியா தொடங்கின ஒரு பயணம் எப்படி இவ்ளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சதுன்னு புரிஞ்சுக்க நாம படைப்போட தொடக்கத்துக்கே போகலாம். சரி, இத கொஞ்சம் டீப்பா பாப்போம். படைப்போட வரிசையை கவனிச்சிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். தேவன் பூமியோட மண்ணால ஆதாம உருவாக்குறாரு. அப்புறம் ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை அமைச்சு எல்லா விலங்குகளுக்கும் ஆதாமியே பெயர் வைக்க சொல்றாரு. ஆனா அவனுக்கு ஏற்ற துணை அங்க இல்ல. அதனால அவனோட விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்குறாரு. இது எவ்வளவு ஆழமான ஒரு உறவுன்னு ஆதாமோட வார்த்தைகளே சொல்லுது. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் ஆவாள். ரொம்ப அழகான தொடக்கம் இல்லையா? இப்போ அந்த தோட்டத்துல ஏகப்பட்ட மரங்கள் இருந்தாலும் தேவன் குறிப்பா 2 மரங்களை மையத்துல வைக்கிறாரு. இங்க இருக்கிற முரண்பாட்டா கவனிங்க. இடதுபுறம் நித்திய ஜீவனை தரும் ஜீவமரம், வலதுபுறம் சாப்பிட்டா மரணத்தை ஏற்படுத்தும் நன்மை தீமை அறியும் மரம். அங்க இருக்கிற எல்லா கனிகளையும் சாப்பிட உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. ஆனா அந்த நன்மை தீமை அறியும் மரத்தோட கனியை மட்டும் கண்டிப்பா சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் ஒரே ஒரு விதியை வைக்கிறாரு. ஆனா அந்த பரிபூர்ணமான சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. வீழ்ச்சி எப்படி படிப்படியா நடந்துச்சுன்னு பாருங்க. தந்திரமான பாம்பு ஏவாள்கிட்ட ஒரு சாதாரண உரையாடல ஆரம்பிக்குது. தேவனுடைய வார்த்தையை திரிச்சு அந்த கனி மேல ஒரு ஆசையை தூண்டுது. அவங்களும் ஆசையில அந்த கனியை சாப்பிடுறாங்க. அந்த ஒரே ஒரு நிமிஷத்துல மனிதகுலம் தன்னோட அப்பழுக்கற்ற தன்மையை மொத்தமா இழக்குது. அவங்க கண்கள் திறக்கப்படுது. நாம நிர்வாணமா இருக்குன்னு உணர்ந்து பயத்துல பதறிப்போய் அத்தி இலைகளை தச்சு உடையா மாத்துறாங்க. இந்த கீழ்ப்படியாமையோட முக்கியமான விளைவு என்ன தெரியுமா? மனித வரலாற்றோட முதல் பழிபோடும் படலம் இங்கதான் ஆரம்பமாகுது. ஆதாம் ஏவாள் மேல பழி போடுறான், ஏவாள் பாம்பு மேல பழி போடுறா. இதனால கிடைக்கிற நீண்டகால விளைவுகளை பாருங்க. பாம்பு தன் வயிற்றால ஊர்ந்து போக சபிக்கப்படுது. பெண்ணுக்கு பிரசவ வேதனை அதிகமாகுது. ஆண் உணவுக்காக வியர்வை சிந்தி உழைக்க வேண்டியிருக்குன்னு பூமி சபிக்கப்படுது. கடைசியா 2 பேருமே ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. இந்த இடம் உண்மையிலே ரொம்பவே நாடகீயமானது. இது ஏதோ கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வரலான்னு நினைக்கிற ஒரு தற்காலிகமான விஷயம் கிடையாது. இது முற்றிலும் திரும்ப முடியாத ஒரு நிலை. அவங்க மறுபடியும் ஜீவ மரத்தோட கனியை சாப்பிட்டு விடக்கூடாதுன்னு தேவன் தோட்டத்தோட வாசல்ல கேரூபுகளையும் சுழலும் அக்கினி பட்டயத்தையும் வைக்கிறாரு. பரிபூர்ணமான பாதுகாப்பான இடத்திலிருந்து வெளியே வந்த மனிதர்கள் இப்போ ரொம்பவே கடினமான சவால்கள் நிறைந்த ஒரு உலகத்துல தப்பி பிழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ நாம அடுத்த தலைமுறைக்கு வருவோம். ஏதேனுக்கு வெளியே பிறந்த ஆதாம் ஏவாளோட பசங்களான காயின், ஹேபெல் 2 பேரோட காணிக்கைகளை ஒப்பிட்டு பார்ப்போம். விவசாயியான காயின் நிலத்தோட விளைச்சலையும், மேய்ப்பனான ஹேபெல் தன் மந்தையில இருந்த சிறந்த முதலீற்றான ஆட்டுக்குட்டியும் காணிக்கையா தர்றாங்க. தேவன் ஹேபெலோட காணிக்கையை ஏத்துக்கிட்டு காயினோடத நிராகரிக்கிறாரு. இதுதான் மனித வரலாற்றோட முதல் கசப்புக்கும் பொறாமைக்கும் விதையா அமையுது. உன் சகோதரன் ஆபேல் எங்கே? எனக்கு தெரியாது. நான் என் சகோதரனின் காவலாளியா? இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே நமக்கு ஒரு அதிர்ச்சி வருதில்ல? பொறாமையால காயின் தன் சொந்த சகோதரன் ஆபேல வயல்ல வச்சு கொன்னுடுறான். மனித வரலாற்றோட முதல் கொலையே இதுதான். தேவன் விசாரிக்கிறப்போ காயின் எவ்வளவு திமிரா பொறுப்பற்ற முறையில பதில் சொல்றான்னு பாருங்க. மனிதனோட இதயம் எவ்வளவு தூரம் பாவத்துல விழுந்துருச்சுங்கிறதுக்கு இது ஒரு அதிரடியான சாட்சி. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு முரண்பாடு இருக்கு. காயினுக்கு கிடைக்கிற கடுமையான தண்டனைக்கும் தேவனோட கிருபைக்கும் நடுவில் இருக்கிற அந்த வித்தியாசம். உழைச்சாலும் பலன் கிடைக்காதபடி அவன் நிலத்திலிருந்து சபிக்கப்பட்டு அகதியா அலைய போறான். இது அவனோட பெற்றோர் ஏதேனை விட்டு வெளியேற்றப்பட்டதோட நேரடி தொடர்ச்சி தான். ஆனாலும் அவனை கொள்றவங்க கிட்ட இருந்து காப்பாத்துற தேவன் அவனுக்கு ஒரு பாதுகாப்பான அடையாளத்தை தர்றாரு. தண்டனைக்கு நடுவுலையும் ஒரு மாபெரும் இரக்கம். இப்படி தொடர்ச்சியான துயரங்களுக்கும் கொலைக்கும் நடுவுல நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்குது. சேத்து பிறக்கிறாரு. இறந்த ஆபேலுக்கு பதிலா தேவன் கொடுத்த ஒரு புதிய சந்ததியா ஏவாள் அவனை பாக்குறா. சேத்தோட காலத்துல மக்கள் மறுபடியும் கர்த்தரோட நாமத்தை தொழ ஆரம்பிக்கிறாங்க. இது மனித வரலாற்றில் ஒரு புதிய ஆவிக்குரிய மரபோட தொடக்கமாவும் ஒரு பெரிய நம்பிக்கையாவும் அமையுது. இந்த வம்ச வரலாற்று தரவுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பல தலைமுறைகளோட வரலாற்றை இந்த எண்கள் ரொம்ப சுருக்கமா சொல்லுது. இதுல ஏனோக்கு அப்படிங்கிறவரை கவனிச்சிங்கன்னா அவர் மரணத்தையே சந்திக்கல. அவர் தேவனோடு நெருக்கமா நடந்தாரு. அப்படியே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இது ஒரு ஆச்சரியமான விதிவிலக்கு. அந்த கால மனிதர்கள் எவ்வளவு நூறாண்டுகள் வாழ்ந்திருக்காங்கிறது உண்மையிலே நம்மள மலைக்க வைக்குது. இப்போ இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒற்றையன் தான்
969. ஆமாங்க, மெத்தூசெலா வாழ்ந்த ஆண்டுகள் இவை. மனித வரலாற்றிலேயே மிக அதிக காலம் வாழ்ந்தவர் இவர்தான். அந்த கால மனிதர்களோட அதீத ஆயுட்காலத்துக்கு இவர் ஒரு பிரம்மாண்டமான சாட்சியா இருக்கிறாரு. சரி, இந்த மாபெரும் ஆயுட்காலங்களை கடந்து நாம இப்போ அடுத்த முக்கிய தலைமுறைக்கு நகரப் போறோம். மனித குலம் இப்போ பல நூற்றாண்டுகளை கடந்து வந்துருச்சு. ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துல பூமி சபிக்கப்பட்டதால ஏற்பட்ட கடின உழைப்பும் வழியும் இன்னும் மாறவே இல்ல. லாமேக்கு தனக்கு ஒரு மகன் பிறந்ததும் இந்த கஷ்டத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இவன் நமக்கு ஆறுதல் தருவான்னு ஒரு பெரும் ஏக்கத்தோடு நம்பி அவனுக்கு நோவா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. உடைந்த ஒரு உலகத்துல மனிதர்கள் எவ்வளவு தூரம் நம்பிக்கையையும் விடுதலையும் தேடினாங்கங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ நாம இந்த வரலாற்று பயணத்தோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். தொடக்கத்துல இருந்த அந்த பரிபூரணமான ஏதேன் தோட்டம் இப்போ இல்ல. மனிதகுலம் பல்கி பெருகிருச்சு, கூடவே அவங்க இதயத்துல தீமையை ரொம்பவே வளர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, லாமேக்கு தேடின அந்த உண்மையான ஆறுதலை நோவா கொண்டு வருவாரா, அல்லது மனிதகுலத்தோட இந்த வீழ்ச்சி ஒரு மாபெரும் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கா? உண்மையிலே இது ஒரு முடிவல்ல, அடுத்த மாபெரும் காவியத்தோட தொடக்கம். இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விடைபெறுவோம். தொடர்ந்து தேடுவோம்.